الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அயராது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதிய தராவினுடைய சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா. இந்த சூறாவை கொண்டு அல்லாஹ் அந்த ஜுசுவையே ஆரம்பம் செய்கிறான். சூரத்துல் முஃமினூன். இந்த சூறாவினுடைய முதல் ஜுசுவினுடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் ஒரு 10 ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு மூமினுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும், மூமின் என்றால் யார், அவருடைய மூமினுடைய பட்டியலை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். அதில் ஆரம்பமாகவே அல்லாஹ் எடுத்து சொல்வது, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்போ வெற்றி பெறுவார்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சமுடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக தொழக்கூடிய முஃமின்கள், முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய தன்மைகளை குறித்து அடுத்து பேசுகிறார். வீணான விஷயத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், ஒழுக்கமானவர்களாக மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள், அமானிதத்தை பேணுவார்கள். கடைசியில் அல்லாஹ் மறுபடியும் தொழுகையை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று முடிக்கிறார். அல்லாஹ் ஆரம்பிப்பதும் மூமினுடைய அசல் அடையாளமாக தொழுகையில் இறையச்சமுடையவர்களாக என்று ஆரம்பித்து கடைசியில் முடிக்கும் பொழுதும் தொழுகையை பேணியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். எனவே இந்த குர்ஆனுடைய வசனத்தில் முதலில் மூமினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் எடுத்து சொல்லும் பொழுது ஃபர்ஸ்டா சொல்ல வருவதே என்னவென்றால், அவர்கள் ஓர்மையுடன் தங்களுடைய தொழுகையை தொழுகுவார்கள் என்று சொல்கிறார். சுவனத்தில் 8 வகையான சுவனம் இருக்கிறது. அதுல ஒரு சுவனம் ஜன்னாத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய சுவனம். இந்த சுவனத்தை படைத்த உடனே அல்லாஹ் இப்படி கேட்டானா, நீ ஏதாவது சொல்ல போகிறாய் என்றால் சொல் என்று கேட்டான். அந்த சுவனம் முதலாக படைத்த பொழுது பேசிய வார்த்தை என்று பார்க்கும் பொழுது இந்த 10 வசனத்தை தான் சுவனம் பேசியதா. என்ன? என்னிடத்தில் யாருக்கு தங்குமிடம் இருக்கும் என்று சொன்னால் அது அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பித்து இந்த 10 குணாதிசயங்கள் யாரிடம் இருக்குமோ அவர்கள் தான் ஜன்னாத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய என்னிடத்திலே தங்குவார்கள் என்று முதலில் சுவனம் பேசிய வார்த்தை என்பது இந்த ஆயத்தின் கீழே தஃசீர்கள் இடம்பெற செய்வார்கள். அப்ப தொழுகுவது பெரிதல்ல, அதையும் விட மேலாக அந்த தொழுகையில் நமக்கு இறையச்சம் வேண்டும், ஓர்மையாக தொழுகப்பட வேண்டும். பல பேர் தொழுகையே இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் அதை பற்றி இங்கு பேசுவதற்குண்டான நேரங்கள் இல்லை. இருந்தாலும் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை தொட்டு பேசுவதற்காக வேண்டி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி அடுத்து நமக்குள்ளே வரக்கூடிய அந்த பயபக்தி என்றால் என்ன என்பதை பற்றி பேசலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ இபாதத்துகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், பல ஃபர்லுகளையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் விட மேலாக பெருமானார் தொழுகையை மட்டும் உயர்த்தி பிடித்து ஒரு முஸ்லிமுடைய முக்கிய அடையாளமாக எதற்கு சொல்ல வேண்டும். மற்ற இபாதத்துக்கெல்லாம் இதுடன் சேர்ப்பதற்குண்டான எந்த விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை கருதி செய்யவில்லை. புரிவமொழி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தினர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார்கள். பெரும்பாலான இஸ்லாத்தை ஏற்பதற்கு வரக்கூடியவர்கள் ஏதாவது நிபந்தனையை முன்வைப்பார்கள். நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வரணும்னா எங்களுக்கு இது செஞ்சுதாங்க, இது செய்யுங்க அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஷரியத்தில் சொல்லப்பட்ட சில சட்டங்களிலே சலுகையை கேட்பார்கள். இந்த சட்டம் மட்டும் எனக்கு பிடிக்கல, இந்த சட்டம் மட்டும் எனக்காக நீங்க விலக்குறீங்கன்னு சொன்னா நான் இஸ்லாத்துக்கு வரேன் அப்படி சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டத்தில் அதையும் ஏற்பார்கள்.
ஏன்னா முதல்ல வரவு முன்ன இல்ல இது முடியாது நீங்க வர வேணாம்னு சொல்லி தடுத்து விட்டால் அடுத்து அவர்கள் உள்ளே வராமலே போய்விடுவார்கள் என்பதற்காக உள்ளே இஸ்லாத்துக்குள் வந்தவுடன் பெருமானாருடைய அங்க அடையாளம் பெருமானாருடைய நடத்தையை பார்த்து கவரப்பட்டு முழுமையாக ஷரியத்துடைய சட்டத்தை பின்பற்றுபவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அதனால ரசூலுல்லாஹ் ஃபர்லையே சில பேர் செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் கூட அதையும் பெரிதாக கவனிக்காமல் உள்ளே வாருங்கள் பார்த்திருக்கலாம் என்று அழைத்து விடுவார்கள். அதுபோல்தான் ஒரு கூட்டம் இஸ்லாத்திற்குள் நாங்கள் வருகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். வந்தவர்கள் வந்த உடனே சொன்னார்கள், எங்களுக்கு நீங்க பல நேரங்களில் போர் தொடுப்பதற்காக வேண்டி போயிடுறீங்க, இந்த மாதிரி போருக்காகலாம் எங்களால வர முடியாது, எங்களுடைய உயிரை எல்லாம் தியாகம் செய்வதற்கு நாங்கள் இன்னும் அந்த அளவுக்கு தயாராகவில்லை, அதனால போருக்குலாம் நாங்க வர மாட்டோம், நீங்க அனுமதிச்சீங்கன்னா இஸ்லாத்துக்குள்ள வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சரி போருக்குலாம் போனா நீங்க வர வேண்டாம், நீங்க வாங்க இஸ்லாத்துக்கு வாங்க. அடுத்த கட்டமாக சொன்னார், அதே மாதிரி ஜகாத் கொடுக்க சொல்லிருக்கீங்க, நாங்க எல்லாம் செல்வந்தர்கள், ஜகாத் கொடுத்தா எங்களுடைய செல்வங்கள்லாம் எங்களை விட்டு போவதாக நாங்கள் அஞ்சுகிறோம், அதனால நாங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்துக்கு வரலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து சரி வாருங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா சரி சரின்னு சொல்றதுனால நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா அப்ப ஜகாத் கொடுக்காம ஒரு இஸ்லாத்துக்குள்ள இருக்கலாமா என்று யோசிக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை என்னவென்றால் முதலில் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டால் அடுத்த கட்டமாக ஜகாத் கொடுப்பவர்களை கவனித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்லுவதை கவனித்து அவர்கள் ஜகாத்தை கொடுப்பவர்களாக மாறி போவார்கள். ரசூலுல்லாஹ் சரி கொடுக்க வேணா வாங்க. மூன்றாவது கட்டமாக தான் சொன்னார்கள், கடைசி ஒரு நிபந்தனை, இதற்கு சம்மதித்தால் நாங்கள் இஸ்லாத்துக்குள் தாராளமாக வருகிறோம், தொழுக மாட்டோம், எங்களுக்கு ஒரு சுஜூத் செய்யலாம் பிடிக்காது, நாங்க தொழுக மாட்டோம், இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இஸ்லாத்துக்குள்ள வருகிறோம். அதுவரையும் சரி சரி என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் நிறுத்தி விட்டு சொன்னார்கள், உங்களுடைய தேவை இஸ்லாத்திற்கு கிடையாது, நீங்கள் எந்த மதத்தின் மீது இருக்கிறீர்களோ அந்த மதத்திலே இருந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திற்கு வர வேண்டாம். இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஒருவன் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், தொழுகையாளியாக இல்லை என்றால் அவருக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்று முதல் முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே வேறுபடுத்தி காட்டக்கூடிய தொழுகை என்று கொண்டு வந்து நிறுத்தினார்கள். தொழுகையை தவிர்த்து விட்டு இஸ்லாத்திற்குள்ளே போக முடியாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது தொழுகை. கலிமாவுக்கு அடுத்த ஒரு முஸ்லிமுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அது தொழுகை மட்டும்தான். நாளை மறுமையிலே முதல் கேள்வி அல்லாஹ் எடுத்து வைக்கக்கூடிய தொழுகை மட்டும்தான். உலகத்தில் எல்லா விதமான ஷரியத்துடைய சட்டங்களுக்கும் ஏதாவது விதமான சலுகைகளை அல்லாஹ் சொல்லிவிடலாம். எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லலாம், என்னால செய்ய முடியலன்னு சொல்லலாம், அல்லாஹ் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வான், சங்கடங்களை ஏற்றுக்கொள்வான். ஆனால் தொழுகைக்கு யார் எந்த பதிலை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தொழுகாதவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இந்த ஆயத்தில் தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி இல்லை. இந்த ஆயத்துல என்ன வருதுன்னா மூமின்கள் தொழுவார்கள், ஆனால் தொழுகக்கூடிய மூமின்கள் எப்படி தொழுக வேண்டும், தொழுகையை எப்படி ஓர்பட்சமாக இரையச்சமாக ஓர்மையாக தொழுக வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தருகிறார். பெரும்பாலும் நம்மளுடைய பிரச்சனையும் அதுதான். தொழுகையில தக்பீர் என்றுட்டா அப்பதான் பலவிதமான சிந்தனைகள் உள்ளுக்குள்ள வருது, சில மறந்ததெல்லாம் உள்ளுக்குள்ள ஞாபகம் வரதெல்லாம் தொழுகையில தான். அப்ப அந்த மாதிரி தொழுகை ஓர்மையுடன் தொழுகையாக மாற வேண்டும் என்றால், உயிரோட்டமுடைய தொழுகையாக மாற வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? பொதுவாக ஷைத்தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா இருக்கிறான். ஒழு செய்வதை கெடுப்பதற்கென்றே தனி ஷைத்தான் இருக்கிறான். சரியா நம்ம மூஞ்சி கழுவணுமா, ஒரு முடி நனைஞ்ச மாதிரி தெரியலையே, ஒது கூடலன்னா துருக்க கூடாது, அதை வசுவசா போடுவான். அதே மாதிரி தொழுகையிலே ஷைத்தான் தனியாக இருக்கிறான். 2 ரக்காத் தொழுதுமா 3 ரக்காத் தொழுதுமா, சரியா சஜ்தா செஞ்சுமா இல்லையா, நல்லா ஓதுறோமா இல்லையா, இப்படி ஷைத்தான் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல தொழுகையை கெடுப்பதற்கு என்றே தனி ஷைத்தான் இருக்கிறார். அதனால்தான் தொழுகையில் இரையச்சமுடன் ஓர்மையாக தொழுவதற்கு பயிற்சி இருக்க வேண்டும். தொழுகையில முதல்ல நுழைஞ்ச உடனே நம்ம அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டணும். இந்த தக்பீருக்கு தான் என்ன சொல்லுவாங்களா, தக்பீரே தஹ்ரீமா. தொழுகைக்குள்ள நம்ம வந்துட்டோம், என்டர் ஆயிட்டோம் என்பதற்காக இந்த தக்பீரே தஹ்ரீமா. தக்பீரே தஹ்ரீமாவுடைய அர்த்தமே என்ன? இதுவரையும் எனக்கு எதெல்லாம் ஹலால் ஆகிருச்சோ அதுவெல்லாம் ஹராம் ஆகிவிட்டது, தடை செய்யப்பட்டு விட்டது. என்ன தடை செய்யப்பட்டது? எனக்கு தொழுகைக்கு வெளியில நான் எப்படி எல்லாம் இருந்தனோ இப்ப தொழுகைக்குள்ள அப்படி இருக்க மாட்டேன். தொழுகைக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியிலே விட்டுட்டேன், தொழுகைக்குள்ளே அதை கொண்டு வர மாட்டேன். அதே போல தொழுகைக்குள்ளே இருக்கக்கூடிய நான் தொழுகைக்கு வெளியே போக மாட்டேன். தொழுகைக்கு வெளியே போக மாட்டேன்னா தக்பீர் கட்டி தொழுதுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு நம்மள அறியாமே எங்க பாக்குறோமோ அங்க பாக்குறது இல்ல, நேரா பார்ப்போம், அங்க ஏதாச்சும் போர்டு எழுதிருக்கும் அதை படிப்போம். இது தொழுகைக்கு வெளியே போற மாதிரி.
இப்ப தொழுகைக்குள்ளே இருக்கும் போது வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடிய சிந்தனை தொழுகைக்குள்ளே கொண்டு வரவும் கூடாது. அதுதான் இறையச்சமுடைய தொழுகை. அப்படிப்பட்ட தொழுகையாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்தார்கள், தொழுகையில ஷரியத்தினுடைய சட்டப்படி ருக்குல எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கணும், கியாம்ல நிலைக்கிறதுல எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், ஆடாம அசையாம நிக்கணும்னா ஆடாம அசையாம இருக்கணும். இன்னைக்கு யோகா தியானம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான். அந்த உணர்வுகளை உள்ளே கொண்டு வந்ததற்கு என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல புள்ளி மாறாம அப்படியே உட்கார்ந்து ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா உனக்கு ஒரு விதமான உணர்வுகள் உள்ளே வரும். இந்த பயிற்சியை தான் தொழுகையிலே அல்லாஹ் கொடுக்கிறான். தொழுகையில நிற்கும் போதும் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. ருகுல நிற்கும் பொழுதும் எந்த கட்டத்தில் எப்படி நிற்க சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல இருக்கணும். சாதாரணமாக சொரிவதும் சாதாரண முறையில நம்முடைய தாடியை போதுவதும் எல்லாம் தொழுகையில் அனுமதி கிடையாது. எந்த அளவுக்குன்னா 3 தடவைக்கு மேல தொழுகையில கையெடுத்துட்டா சில இமாம்கள் தொழுகை முறிஞ்சிரும் சொல்றாங்க. பெரும்பாலான இமாம்களிடம் அது மக்ரூஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக தொழுகையிலே கையெடுப்பது தொழுகையிலே அது அனுமதிக்கப்படாது. அது இறைச்சமுடைய தொழுகையாக முதலில் ஆகாது. இப்ப தொழுகை எப்போது இறைச்சமுடைய தொழுகையாக ஆகும் என்றால் முதலில் ஒரு 4 விஷயத்தை எடுத்து சொல்கிறார்கள். நமது வாழ்வில் இதை கேட்டு விட்டு விடாமல் கொஞ்சம் அமல் செய்து பார்ப்போம். இன்னைக்கு கேட்டதை நாளைக்கு அடுத்த தொழுகையிலே கொஞ்சம் அமல் செய்தோம் என்றால் கண்டிப்பாக முன்னாள் தொழுத தொழுகையை விட தற்போது தொழுகக்கூடிய தொழுகையில் ஒரு விதமான மாற்றங்கள் தெரியும். என்ன? முதல் ஃபர்ஸ்ட் தொழுகைக்குள்ளே நம்ம வருவதற்கு முன்னால என்ன செய்யணும், தொழுகைக்குள்ள வரோம், பள்ளிக்குள்ள வந்தோடனே துஆ ஓதிட்டு அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதி ஓதிட்டு வரோம். அதே மாதிரி இஅ்திகாஃப் நியத்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா நியத்து வச்சிட்டோம். வந்த உடனே தொழுது விடாமல் கொஞ்சம் 2-3 நிமிஷம் உட்கார்ந்து, ஃபர்லான தொழுகைக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருக்குது, இத சுன்னத் தொழுக முடியாது, வந்தோடனே உட்கார்ந்துடலாம். உட்கார்ந்துட்டு இப்ப என்ன செய்யணும், எதுவும் செய்ய வேணாம், உட்கார்ந்து நமது மனதை அமைதிப்படுத்தணும். அங்க உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு கூடாது, நம்ம கடையில விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு அங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு கூடாது. இங்க உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யக்கூடாது, எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியாக ஒரு 2-3 நிமிஷம் உட்காரணும். எதற்கு? நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க போகிறேன் என்பதை யோசிச்சு கொஞ்சம் உட்காரணும். சாதாரண முறையில உலகத்துல இந்த இந்த மாவட்டத்துடைய பெரிய அதிகாரியோ தமிழ்நாட்டுடைய சிஎம்ஏ பார்க்க போறோம்னு சொன்னா எத்தனை ஓட்டங்கள் போடுவதற்கு முன்னால் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்க போறோம், அவருக்கு முன்னாடி நிக்கிறோம், உட்கார்றோம், என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா ஒன்றுமே இல்லாத அவனே அப்படி யோசிக்கும் பொழுது படைத்த ரப்பு முன்னால் நான் நிற்க போகிறேன் என்றால் எனக்குள்ள எவ்வளவு ஓட்டங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு பயம் இருக்க வேண்டும், எவ்வளவு அச்சம் இருக்க வேண்டும். என்னமோ 5 நேரங்கள் நான் தொடர்படியாக தொழுவதனால் அந்த பயமோ அவ்வளவாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதை எடுப்பதற்கு நான் முன்வர வேண்டும். அப்ப ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து அதற்கு பிறகு எழுந்து நாம் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்தால் இதற்கு முன்னால் தொழுத தொழுகையை விட இந்த தொழுகையில் பெரிய மாற்றம் ஏற்படும். செய்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நேரத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியம் வச்சிருக்கானா, ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க, நீங்க 2-3 நிமிஷம் உட்கார்றீங்கல அந்த உட்காரக்கூடிய நேரத்திலும் கூட உங்களுக்கு மலக்குமார்கள் நன்மை எழுதுறாங்க. அது வீணான நேரம் கிடையாது. உட்கார்ந்த நேரங்களும் நன்மையாக எழுதப்படுகிறது. இது ஃபர்ஸ்ட். அடுத்த கட்டமாக ஹதீஸ்களில் பல தரஜாக்களில் தொழுகை வரும். முதல் தரஜாவுடைய தொழுகை ஹதீஸ்ல இப்போ வரும், அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா. நீங்க எப்படி தொழுகணும்னா அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுகணும். அப்படி தொழுக முடியுமா? இன்றைய கால சூழ்நிலையில் உலகத்தில் அப்படி யாரும் தொழுகையும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி இவருடைய தொழுகை இருக்கணும். சஹாபாக்கள் தொழுதார்கள், இறைநேசர் தொழுதார்கள். நான் ஆரம்பத்திலே பல முறை சொல்லியிருக்கிறேன், சஹாபாக்களுடைய தொழுகை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய உடலில் எந்த அசைவும் இருக்காது, என்ன செய்தாலும் தொழுகையிலே செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கை கட்டி தக்பீர் கட்டி தொழுக சொன்னார்கள். தொழுக முடித்த பிறகு அவர்களுக்கு குத்தி இருந்த ஒரு அம்பை தொழுகையிலே எடுத்து விட்டார்கள். எடுத்து முடித்து கேட்டார்களாம், அலி உனக்கு ஒரு அம்பு குத்தி இருந்தது தெரியுமா? ஆம், தொழுகைக்கு முன்னால் குத்தி இருந்தது என்று சொன்ன பொழுது இல்லை இப்போது அது இல்லை, எப்போ இதை எடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க தொழுகையில இருக்கும் போது தான் எடுத்தோம், எனக்கு எந்த உணர்வும் இல்லை என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வை முன்னோக்கி சென்ற பொழுது தொழுகை தான் எனக்கு எல்லாம் என்று வந்த பொழுது சஹாபாக்களுக்கு அந்த உணர்வு எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது அந்த கட்டத்திற்கு போக முடியல அப்படின்னா இரண்டாவது சொல்லப்படுகிற ஹதீஸ்ல ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வை பார்க்கிற அளவுக்கு உங்களால தொழுக முடியலையா, அல்லாஹ் உங்களை பார்க்கறான்னு நினைப்படையாவது தொழுகைக்குள்ள வாங்க. உலகத்துல எவ்வளவு பேர் பார்க்கறான்னு நினைக்கும் பொழுது நம்முடைய அனைத்து விஷயங்களும் மாறுகிறது. நம்ம மாத்திக்கிறோம்.
யாராச்சும் பார்க்கவில்லைன்னா ஒரு மாதிரி இருக்கிறோம், யாராச்சும் பார்க்கறாங்கன்னா வேற மாதிரி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற சூழ்நிலைக்கு நான் உள்ளாக்கப்பட்டால் எனது தொழுகையில் அமைதி கிடக்கும், எனது தொழுகையிலே எல்லா விதமான செயல்பாடுகளும் மாறும். எனவே இரண்டாம் பட்சமாக நாம் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற நினைப்புடனாவது தொழுக வேண்டும். மூன்றாவது கட்டம் தொழுகையிலே ஓர்மை வருவதற்கு சொல்கிறார்கள். தொழுகையிலே இமாம் ஓதும் பொழுது அந்த அர்த்தத்தை கொஞ்சம் புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் ஃபுல்லா ஓதுனா புரிவதற்கு முயற்சி செய்ய முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் சூரா ஃபாத்திஹா ஓதும் போதாவது அதனுடைய பொருளை நம்முடைய நினைவுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அது ஒரு 7 வசனம் தானே, அந்த 7 வசனத்துடைய பொருளை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. எனவேதான் தராவிஹுடைய முதல் தராவிஹிலே நாம் எடுத்த தலைப்பே அதுதான். சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து பேசினேன். காரணமே அதுதான். நம்ம அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 அத்தியாயம் தான் சின்ன சின்ன ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். அதை நம்முடைய அறிவுக்குள்ளே ஓதினா தெளிவா தெரிகிற மாதிரி உண்டான நேரத்திற்கு அந்த தெளிவுக்குள் வர வேண்டும். ஒண்ணு இல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறாரு. இமாம் ஓதும் பொழுது நம்ம அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்றாரு. அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்கிறாரு. மாலிகி யௌமித்தீன், திருப்புலானில் அரசன் அல்லாஹ் தான் சொல்கிறாரு. அல்லாஹ் என்ன பிடிச்சிராத, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தீன், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன், உலகத்துல நான் யாரையும் கேட்க மாட்டேன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை கொடு, நேரான பாதையில இருக்கிறேன், தவறிடாமல் பார்த்துக்கொள். இதெல்லாம் எப்போ வரும்னா ஓதும் போது அதனுடைய அர்த்தத்தை நாம் கொஞ்சம் விளங்கினால் நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் மற்ற விஷயங்களிலிருந்து எடுபட்டு விட்டு கொஞ்சம் அல்லாஹ்வை முன்னோக்கி நாம் நெருங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லை இதெல்லாம் நினைக்காம சும்மா தப்பி கட்டிட்டு நின்றோம்னா பல விஷயங்கள் சிந்தனைகள் உள்ள வரதான் செய்யும். இது இமாம் பின்னாடி எடுத்தோடுதான் நமக்கு அர்த்தம் தெரிவது. இப்படி அதே மாதிரி தொழுகையில நம்ம ஓதுனாலும் கூட நமக்கு அது அர்த்தம் தெரிஞ்சு ஓதும் பொழுது இன்னும் ஓர்மையாக தொழுக முடியும். அர்த்தம் தெரிஞ்சு போதும் போதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றுதான் சொல்றோம். ஆனா நம்முடைய சிந்தனை என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு புகழ்னு சொல்றோம். அர் ரஹ்மான் ரஹீம் வாயில சொல்றோம். ஆனா சிந்தனை என்ன சொல்லுது? எல்லா விஷயங்களிலும் அருள் புரிபவன் அல்லாஹ் தான் சொல்லுது. அப்ப தனியாக தொழுதாலும் சரி, இமாம் பின்னால் நின்று தொழுதாலும் சரி, சூரா ஃபாத்திஹா ஓதி முடிக்கும் வரை பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைகள் சிறதாமல் பார்க்க முடியும். எப்போது என்றால் நம்ம அந்த பொருளை விளங்கி விட்டால் இது சாத்தியமாகும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஆயத்து மனப்பாடம் பண்ணலாமே. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இருக்கு. அது அடுத்த 3 ஆயத்து, அது ஒரு 3 ஆயத்தை மட்டும் இப்படிதான் இருக்கு, இதுதான் ஆயத்துன்னு தொழுகும் பொழுது தொழுதுட்டு இருக்கும்போது ஓதி பார்க்கலாம். நமக்கு அந்த ஆயத்து நினைவுல நிக்குதா, பொருள் நினைவுல நிக்குதான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2-3 ஆயத்தை எடுத்துக்கொண்டு ஓத ஆரம்பித்தால் ஒரு 2 நாள் பிடிக்குமா, 3 நாள் பிடிக்குமா, 4வது நாள் நான் தொழுகக்கூடிய தொழுகைக்கும் அதற்கு முன்னால் தொழுத தொழுகைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். எனவே இது போல அமல்களை நாம் பின்பற்றி கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் இறையச்சமுடைய தொழுகையாக ஆகும். அடுத்து 4வதாக சொல்கிறார்கள், தொழுகையை நிதானமாக தொழுக வேண்டும். இது ரொம்ப முக்கியம். 20 ரக்காயத்து 30 ரக்காயத்து இல்ல அதை விட அதிகமா லைலத்துல் கத்ர் போன்ற இரவுகள் எல்லாம் இப்படி தொழுகிறதை விட ஒரு 2 ரக்காயத்து தொழுதாலும் கூட எல்லா ருக்குகளிலும் நிதானமாக செய்யக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளவும் படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருக்காங்க. ஒரு சஹாபி வந்தார், தொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சபையில வந்து உட்கார்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கும் எந்திரிங்க, ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க எழுந்து போய் மறுபடியும் தொழுது வாருங்கள், இன்னும் நீங்க தொழுகல. அந்த சஹாபி மறுபடியும் போனார், தொழுதா, மறுபடியும் வந்து உட்கார்ந்தாரு. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க, கும் ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, மறுபடியும் தொழுகல. அப்படி முதல்ல சொல்லும் போதே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருந்தேன், யா ரசூலுல்லாஹ் நான் தொழுகையில என்ன தப்பு செஞ்சேன் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருக்கணும், கேட்கல. 3 முறையும் செய்து தொழுது வந்து உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அதே பதிலை திரும்ப சொல்லி 4வது முறை தான் அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு தொழுக தெரியவில்லை, எப்படி தொழுகணும் சொல்லித்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாங்க. வெறும் கியாம் மட்டும் இல்லை, தொழுகையில நிற்கும் பொழுது மட்டும் சரியாக நிற்கிறோம். ஆனால் ருக்குவுக்கு போய் எழுந்தவுடன் அந்த சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் நிமிர்ந்து நம்முடைய முதுகம் தண்டு நிமிர்ந்து அமைதி காக்க வேண்டும், அது காக்கப்படவில்லை. சஜிதாவிலே கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டும், அது உட்காரப்பட. சஜிதா செய்யும் பொழுது அந்த இடத்திலே முழுமையாக நிதானமாக இருக்க வேண்டும், இருக்கல. 2 சஜிதாக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஜல்சா என்று சொல்லக்கூடிய சிறு இருப்பு, அந்த இருப்பிலே கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு போகணும். ஆனா உட்காராமலே சரியாக உட்காராமலே போகக்கூடிய நிலை இருக்குது. இதெல்லாம் வந்து தொழுகையில பாத்திலாக ஆகுது, தொழுகை கூடாமல் என்ற ரீதிக்கு அது ஆகுது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவரையும் நீங்க தொழுக கூடாது, இப்படி நீங்க தொழுதாதான் உங்களுடைய தொழுகை கூடும்.
எனவேதான் இதற்கு அரபியிலே தஅதீல் என்று சொல்வார்கள். நிதானமாக ஒவ்வொரு ருக்குனிலும் செஞ்சு தொழுகிறது, அந்த அந்த ருக்குனை நிதானம் காத்து தொழுகிறது. இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வாஜிப் தான் சொல்லுவாங்க. ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க தஅதீல் என்பது ஃபர்து. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பதுல நல்லா நிக்கணும். நீ அவசரப்பட்டு கொஞ்சம் போயிட்ட அப்படின்னு சொன்னா தொழுக கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஅதீலை ஃபர்தாக ஆக்குகிறார்கள். இப்ப யோசிக்கணும், அப்படி அந்த ஃபர்துனா என்னன்னா அந்த விஷயத்தை நம்ம தொழுகையில விட்டுட்டோம்னா தொழுக கூடாது. தஅதீல் ஃபர்தாக்கப்படுகிறது இந்த ஹதீஸை வைத்துதான். ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் 3 தடவை 2 தடவை தொழுது கூட ரசூலுல்லாஹ் கூடாதுன்றாங்க. கூடாதுன்னா அப்ப அது ஃபர்தாக தானே இருக்கணும் அப்படின்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆதாரம் வைக்கிறார். எனவே தொழுகையிலே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில விஷயம் இருக்கு, என்னன்னா நம்மளே சில விஷயம் ஓர்மைக்காக வேண்டி நினைத்துக்கிறது. இது செஞ்சா நல்லா தொழுகலாம், ஓர்மையா தொழுகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உதாரணமாக சொல்லப்பட்டா பல பேர் கேட்கவும் செய்திருக்கிறார்கள். நான் தொழுகையில கண்ணை மூடி தொழுதா ஓரளவுக்கு என்னால ஓர்மையா தொழுக முடியுது. கண்ணை முடிச்சு தொழுவதோட கண்ணை மூடிக்கிட்டே தொழுதா கொஞ்சம் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஓர்மையை எனக்குள்ள கொண்டு வரதுக்கும் ஏதுவா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார்கள். சில பேர் செய்யவும் செய்கிறார்கள். ஆனால் இது ஷரியத்திலே தவறு. ஷரியத்து தொழுகை என்ற வரக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹ் கண் திறந்து தொழுதிருக்கிறார்கள். கண் திறந்து தான் தொழுகப்பட வேண்டும், கண் மூடி தொழுக கூடாது என்றே சட்ட கிதாபில் எழுதுகிறார்கள். எனவே கண்மூடி தொழுவதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் என்ற நெறிமுறைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்திருக்காங்களோ அதுபடி தான் தொழுதாக வேண்டும். எனவே இந்த சட்டத்தை எல்லாம் நாம் பேணி தொழுவதற்கு வாய்ப்புகளாக நம்மை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக தொழுகையினுடைய ஓர்மைக்கு கடைசி தருணம் இதுதான். என்னன்னா எல்லா பாவங்களை விட்டும் நம்மை தற்காத்து கொண்டு தொழுகைக்குள்ளே வந்து நின்றால் கண்டிப்பாக அல்லாஹ் ஓர்மையை கொடுப்பான். வலிமார்கள் சொல்கிறோம், இறைநேசர் சொல்கிறோம், நம்மள மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய தொழுகை மட்டும் அல்லாஹ்விடத்தில் அப்படியே பிரத்யேகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்படின்றதுக்கு என்ன காரணம்? அவர்கள் பாவத்தை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள். இப்ப பாவம் செய்யாமல் இருந்தாலே தொழுகைக்குள்ளே ஓர்மையை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் அந்த நினைப்பை கொடுப்பான். தொழுகைக்குள்ள நினைப்பு கொடுப்பதும் தொழுகைக்குள்ள அல்லாஹ்வுடைய நினைப்பு எடுப்பதும் அல்லாஹ் தான். நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கூட சில நேரங்களில் ஓர்மை அங்க நிக்காது. பல தரப்பாக மாறிக்கிட்டே இருக்கும். நமக்கு நாமே நினைச்சிருப்போம், தொழுதமா இல்லையா, ஏன்னா இப்படி தொழுகிறோம், வர வர நம்முடைய தொழுகை மோசமா போயிட்டு இருக்கு, சில நேரத்துல 2-3 ரக்காய் தொழுதுமா இல்லையான்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோமே என்னெல்லாம் நினைப்புகள் வருவதற்கு காரணமாக எழுதுவது என்னன்னா, பாவங்கள் அதிகரித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தொழுகையை நுழைவுரையை செய்து விடுவான். தொழுகை தொழுகையாக இருக்காது. இப்ப பாவங்களை குறைத்து கொண்டாலே தொழுகை சரியாகிவிடும். ஒரு சஹாபி தொழுதாரு, திருடினாரு, தொழுதாரு, மறுபடியும் போய் திருடாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லப்பட்டது, யா ரசூலுல்லாஹ் இந்த சஹாபி தொழுகவும் செய்றாரு, தொழுக முடிஞ்சு போய் திருட்டுல இருக்காரு, இவரை குறித்து என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதான் சொன்னாங்க, நீங்கள் அவரை விட்டு விடுங்கள், கண்டிப்பாக அவருடைய தொழுகை அவருடைய திருட்டை விட்டும் தடுக்கும் என்று சொன்னாங்க. அப்ப தொழுகையுடைய அடையாளமாக, தொழுகையுடைய பெரிய காரியமாகவே ரசூலுல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகை எப்போது சரியாகும் என்றால், தொழுகை சரியானால் பாவங்களை விட்டு அவர் தற்காத்துக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்றதை விட அல்லாஹ்வே தொழுகையை பத்தி எப்படி அறிமுகப்படுத்தினார்? உங்களுக்கு தொழுகை கடமையாச்சுன்னா நீங்க நிலை நில்லுங்க, நீங்க ருக்கு செய்யுங்க, நீங்க சஜ்தா செய்யுங்க என்ற இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லித் தருகிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களுக்கு தொழுகணும்னு தோணுச்சுன்னு சொன்னா முதல் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்குன்னா, உங்கள் அருவருப்பத்தக்க காரியங்களை விட்டு உங்களை தொழுகை தடுக்க வேண்டும். நம்மளை பத்தி இப்படி யாராச்சும் சொன்னா என்ன நினைப்பாங்க? நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. தொழக்கூடியவர்களுக்கு அதுதான் அடையாளம் என்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட தொழுகையாக நமது தொழுகையாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய தொழுகைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பயபக்தியும் இறைநேசமும் இறை எச்சத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலும் அதைத்தான் சொல்கிறான், ஹதீஸிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்கிறார்கள். எனவே இதை சொன்னோமோ கேட்டோமோ சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் கொஞ்சம் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு கண்டிப்பாக வரக்கூடிய காலத்தில் அதுபோல தொழுவதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக முன்னால் தொழுத தொழுகைக்கும் தற்போது நாம் தொழுகக்கூடிய இந்த தொழுகைக்கும் பெரும் வித்தியாசத்தை அல்லாஹ் கொடுப்பான். சொன்னதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.